வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன்பு திமுகவிற்கு தலைவராகவும் தமிழகத்திற்கு முதல்வராகவும் திகழ்ந்து கொண்டு வந்த முதல்வர் ஸ்டாலின் தற்போது அப்போலோ மருத்துவமனையில் கவலைக்கிடமாக இருக்கிறார். அவருக்கு இரத்த புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு. ஸோ இந்த காரணத்தினால திமுக ஆட்சியே பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. முதல்வர் ஸ்டாலின் வந்து கவலைக்கிடமாக இருக்கிறார். என்ன ஆட்சி அவருக்கு? ஸோ இதை பற்றின தெளிவான துல்லியமான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் அவர்கள் வந்து அதிரடியான நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்காங்க. ஸோ அதை பற்றின தகவலுமே தொடர்ச்சியாக பார்ப்போம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்ன அரசியல் நியூஸ், இன்றைக்கி என்ன அரசியல் அப்டேட்டுன்றதை தெளிவாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான அதிர்ச்சிகரமான திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு சோகமான தகவல்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து திமுகவிற்கு தலைவராகவும் தமிழகத்திற்கு முதல்வராகவும் திகழ்ந்து கொண்டு வந்த முதல்வர் ஸ்டாலின் தற்போது கவலைக்கிடமாக அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து பள்ளி பருவத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னாக்கா இரத்த புற்றுநோய் ஏற்பட்டு இருந்திருக்கிறது. தற்போது அவர் வந்து முற்றி போய்விட்டது. ஸோ முற்றிய காரணத்தினால் அவர் அவசரமாக சற்று முன்பு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மருத்துவர்கள் வந்து அவருடைய ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க. அவருக்கு உயிருக்கு எந்த விதமான ஆபத்துமே கிடையாது. இருந்தும் அவர் புற்றுநோயால் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் இன்னும் 1 வாரங்கள் ஆகலாம், 1 மாத காலம் கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரி மருத்துவர்கள் வந்து அப்போலோ மருத்துவர்கள் வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதன் அடிப்படையில் ஆளுநருக்கு இந்த தகவல் கிடைத்திருக்கிறது. ஆளுநர் உடனடியாக அவசரமாக துணை முதல்வரை, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா வந்து அந்த 1 மாதம் ஆகலாம், 2 மாதம் ஆகலாம்னு சொல்லிட்டு அப்போலோ மருத்துவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதனால் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா திமுக ஆட்சி வந்து கண்டிப்பாக நிற்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்தினால் ஆளுநர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவசரமாக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் உதயநிதியை வந்து துணை முதல்வராக அறிவிக்கப் போவதாக சற்று முன்பு தகவல் வந்து ரகசிய தகவல் வந்து கிடைத்திருக்கிறது. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா மூத்த அமைச்சர்கள்லாம் இருக்கும்போது திமுகவில் உதயநிதி அவர்களுக்கு வந்து துணை முதல்வர் பதவி வந்து கொடுத்திருக்கிறது. பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு திமுகவின் மத்தியில். இதை கேட்ட முதல்வர் ஸ்டாலின் வந்து பேரதிர்ச்சியில் இருக்கிறார். அவர் ஆல்ரெடியே பார்த்தீங்கன்னா இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். இருந்தும் இந்த பதவியை எனக்கு கூடன்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்துறதுக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் மறக்காமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.